தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா காலம் 5வது வாரம் புதன்கிழமை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, தீர்க்கப்பட முடியாத பிரச்சனைகள் என்று எதுவுமே இல்லை. இப்போது அந்த பிரச்சனைகளை பற்றி கலந்துரையாடுகின்ற பொழுது, திறந்த உள்ளத்தோடு தன் உள்ளத்தின் கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற பொழுது, மனம் திறந்து பேசுகின்ற பொழுது அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்றன. இப்படி கலந்துரையாடுகின்ற பொழுது புதிய புதிய கருத்துக்களும் வந்து விழ ஆரம்பிக்கின்றன. தெரியாதவதை தெரிந்து கொள்கின்றோம், தெரிந்ததையும் முழுமையாக அறிந்து கொண்டு பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான வழிமுறைகளையும் கண்டுகொள்ளுகின்றோம். இன்று உறவு தளத்திலே இந்த கலந்துரையாடலும் வெளிப்படையான பேசும் தன்மையும் இல்லாததினாலே எத்தனையோ பிரச்சனைகள், தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் புறையோடி கிடக்கின்றன. இன்று நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய நடக்கும் நிகழ்வுகளை பாருங்கள். வெட்டு 1 துண்டு 2, உடனே முடிச்சிடணும், அவ்வளவுதான். ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது என்றால் அதை பற்றி பேச எடுக்கின்ற பொழுதே சொல்கின்ற வார்த்தை என்னது? முடிவாக என்ன சொல்கிறீங்க, இறுதியாக என்ன சொல்ல வரீங்க? இதுதான். பேச ஆரம்பிப்பதற்கு முன்னாலே முடிவுக்கு செல்வதனாலே பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதில்லை. இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்க நமக்கு கலந்துரையாடல் பல பிரச்சனைகள் தீர்க்கும் என்கின்ற ஒரு பாடத்தை தான் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். ஒரே உள்ளத்தோடு ஒரே எண்ணத்தோடு மக்கள் கூடி வருகின்ற பொழுது அவர்கள் மத்தியிலே பிரச்சனை இருக்காது என்று நம்மால் சொல்ல முடியாது. ஆதி திருச்சபை இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவில் நம்பிக்கை வைத்து வாழ்கின்ற பொழுது அவர்கள் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. வேற்றுமை கலைந்தெறியப்பட்டன என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் அங்கே பிரச்சனைகள் எழுந்தன. திருத்துவர்பணி 7ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது யூத பெண்களுக்கும் கிரேக்க பெண்களுக்கும் சரியான முறையிலே கவனிக்கப்படவில்லை என்கின்ற ஒரு பிரச்சனை எழுகின்றது. திருத்துதர்கள் ஒன்று கூடி கலந்து ஆலோசித்து திருத்தொண்டர்களை நியமித்து அந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுகின்றார்கள். திருத்துதர் 10ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது பேதுரு புறவினத்தான் ஆகிய கொர்நேலியுக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றார். அது ஒரு பிரச்சனையாக எழும்புகின்றது. அப்பொழுது பேதுரு திருத்துதர்களோடு மற்ற சிறுகளோடு ஒன்றிணைந்து கலந்துரையாடி அந்த பிரச்சனை கடவுள் கொடுக்க விரும்பினால் அதை தடுப்பதற்கு நாம் யார் என்று சொல்லி அந்த பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வருகின்றார்கள். அடுத்ததாக இன்றைய முதல் வாசகம் படிக்க கேட்ட நிகழ்வு, பவுலும் பர்னபாவும் நற்செய்தியை ஆற்றிக்கொண்டிருக்கின்ற பொழுது புறவினத்தார் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி யூத தழுவிய கிறிஸ்தவர்கள் வற்புறுத்தினார்கள். மோசே சட்டப்படி யூதர்கள் அனைவரும் விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும், அவர்கள் தான் கடவுளுக்கு சொந்தமான மக்கள் என்கின்ற அந்த நடைமுறையை இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடும், இயேசுவில் திருமுழுக்கு பெற்று தூய ஆவியை கொடையாக பெற்ற பிற்பாடும் அந்த பழைய நடைமுறைகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்துகின்றார்கள். இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக எழும்புகின்றது. ஆகவே இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு பவுலும் பர்னபாவும் மற்ற சீடர்களும் எருசலேமுக்கு வருகின்றார்கள். அங்கே சீடர்களுக்குள்ளாம் ஒன்று சேர்ந்து கலந்து ஆலோசிக்க ஆரம்பிக்கின்றார்கள். இப்படி பேசுவதாலே தொடர்ந்து வருகின்ற வசனங்களை படிக்கின்ற பொழுது அந்த பிரச்சனையும் தீர்த்து வைக்கப்படுகின்றது. ஆம் அன்பு சகோதரமே, நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் எத்தனையோ பிரச்சனைகளை, போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். உறவு தளங்களை, சிக்கல்களை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். இந்த உறவு சிக்கல்கள் தீர்க்கப்பட வேண்டுமெனில், முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட வேண்டுமெனில் கலந்துரையாடல், மனம் விட்டு பேசுதல், மனம் திறந்து பேசுதல் நம் வாழ்விற்கு மிக தேவையான ஒரு கொடையாக இருக்கின்றது. இதை நாம் கற்றுக்கொள்ளவில்லை எனில் உறவுகள் பாலமாக இருக்க வேண்டிய நாம் எத்தனையோ நேரங்களிலே பிரிக்கின்ற சக்தியாக மாறிவிடுகின்றோம். உறவுகள் பிரிந்து சின்ன பின்னமாக சிதைந்து கிடக்கின்றன. ஏக்கம் இருக்கின்றது, எல்லோரும் ஒன்றாய் வாழ வேண்டும் என்று ஆனால் என் சுயம் விட்டு கொடுப்பதில்லை.
நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? நான் எப்படி போய் அவர்களிடம் இறங்கி போய் பேசுவேன்? அவர்கள் சொல்வதை நான் எப்படி கேட்பேன்? வீம்புக்கு இடம் கொடுத்து இந்த கலந்துரையாடல் இல்லாததினாலே, பேசாததினாலே எத்தனையோ நேரங்களிலே உறவுகள் பிளவுபட்டு கிடக்கின்றன. பிரச்சனை உருவாவதற்கும் இது காரணமாக அமைந்து விடுகின்றது. பேசுவதில்லை, வீட்டிலே ஒருவரோடு மனம் திறந்து பேசுவதில்லை, ஒருவர் குறையை ஒருவர் கேட்பது இல்லை, அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்கான வழிமுறைகளை அவர்கள் கண்டுகொள்வதில்லை. எனவே குடும்பமாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒவ்வொரும் தனித்தனி தீவுகளாக குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ மனச்சுமைகளோடு, எத்தனையோ மனப்போராட்டங்களோடு, என்னை ஏற்றுக்கொள்ளாத, என்னை அங்கீகரிக்காத, என்னை அன்பு செய்யாத, எனக்கு செவி கொடுக்காத உறவு மத்தியிலே நான் ஒரு நடைபெறமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சொல்லி எத்தனை உறவுகள் நம்மிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆலோசனைக்கு வருகின்ற மக்கள் கண்ணீர் விட்டு அழுவது இதுதான். என் குடும்பத்திலே என்னோடு திறந்து பேசுவதற்கு, மனம் திறந்து பேசுவதற்கு, நான் சொல்வதை கேட்பதற்கு ஆட்கள் இல்லை என்று சொல்லி, கலந்துரையாட எனக்கு உறவுகள் இல்லை என்று சொல்லி. அன்பு சகோதரமே, இந்த நிலையை மாற்றி போடுவோம். உறவுகள் மத்தியிலே ஒரு உண்மையான ஒரு பாலத்தை அமைப்போம். உறவுகளை கட்டி எழுப்புவோம். மனச்சுமைகளையும் மனப்பிரச்சனைகளையும் தகர்த்தெறிவோம். ஒரே உள்ளத்தோடு எந்நாளும் இறைவனை புகழ்கின்ற மக்களாக இருப்போம். கடவுள் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.